சரி சார், சரி சார், நன்றி சார். சார், இப்போ நான் திரும்ப உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் லைன் கட்டுமா சார்? சரி, 108 கேட்டேன், அதுக்கு சார் ஓகே பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு 108 வாங்க ஷாம் சார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவின் பொன்மொழியின்படி சங்கரன்கோவில் நகர்மன்ற கூட்டத்தில் கலந்து சிறப்பு செய்ய வருகை தந்துள்ள திமுக தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு அண்ணன் இ ராஜா அவர்களையும், நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களையும் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அவர்களையும், நகராட்சி ஆணையர், நகராட்சி அலுவலர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நிருபர்கள் அனைவரையும் முதற்கண் எனது கனிவான வணக்கத்தினையும் மிக மரியாதையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்து இந்நகர்வாழ் மக்களுக்கு பணி செய்ய எனக்கு நல்வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திமுக தென் மண்டல பொருளாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய KL நேரு அவர்களுக்கும், மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மரியாதைக்குரிய KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும், தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் திரு ராஜா அவர்களுக்கும் என் மீது மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்து என்னை நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்ததற்கு மதிப்பும் மரியாதைக்குரிய நகர்மன்ற துணைத் தலைவர் மற்றும் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை அன்புடன் தெரிவிக்கிறேன். அனைவரும் ஒருமித்த கருத்தோடு கலந்து ஆலோசனை செய்து பொதுமக்களுக்கு தேவையான அன்றாட அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளவும், பொதுமக்களிடையே நம் நகர்மன்றத்திற்கு நற்பெயர் ஏற்படும் முகமாக நற்பணியாற்ற நகர்மன்ற உறுப்பினராகிய நீங்கள் உங்களது மேலான ஆதரவினையும் ஒத்துழைப்பினையும் சங்கரன்கோவில் நகர்மன்றத்திற்கு வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். மிகவும் மரியாதையுடன் உங்கள் நகர்மன்ற தலைவர் கௌசல்யா வெங்கடேஷ். சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சரும் அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளில் பயணங்கள் ஈர்த்தது மட்டுமல்லாமல் சுமார் 17,516 கோடி ரூபாய் இன்று தமிழகத்திற்கு பெற்றுத்தந்து அதன் பயனாக 17,613 பேருக்கு இன்று வேலைவாய்ப்பை உறுதி செய்திருக்க இந்த பயணம் 30 வார்டுகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்களை அகற்றி மக்களுக்கு எங்கெல்லாம் சிரமம் இருக்கிறதோ அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையோடு இருந்தது. அதை எல்லாரும் ஏற்றுக்கிட வேண்டிய சூழல் தான். அது மறுப்பதற்கு யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு நல்ல நகர்மன்ற தலைவர் வர வேண்டும். அது கட்சி ஆட்சியர்களுக்கு அப்பாற்பட்டு 30 வார்டுகளையும் தன் பிள்ளைகளாக நினைக்கிற ஒரு நகர்மன்ற தலைவர் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த நகர்மன்ற தீர்மானத்தை, நகர்மன்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கட்சி ஆட்சியர்களுக்கு அப்பாற்பட்டு கொண்டு வந்தோம். அதுல கட்சி பாகுபாடு நாங்க பார்க்கல. அந்த அரசாட்சியினுடைய நிதியை பெற்றுத்தான் இந்த மக்களுடைய குறைபாடுகளை எல்லாம் 30 வார்டு குறைபாடுகள்
உறுப்பினராக இருக்கேன்னா என் வார்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, அது 16வது வார்டாக இருந்தாலும் சரி, 28வது வார்டாக இருந்தாலும் சரி, இந்த நகர்வாழ் மக்கள் நம் சொந்தங்கள், நம் பந்தங்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. நீங்கள் ஒரு அப்சல்யூட்லி மெஜாரிட்டி, அதாவது 16 தாண்டி மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க பெற்றிருக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொருத்தருடைய நகர்மன்ற உறுப்பினருடைய குறையை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நான் முதல்ல தலைவர் அதை வேண்டாம், நம்ம குறை சொல்லல. எந்த அதிகாரியும் எந்த அலுவலக பணியாளர்களோ நகர்மன்ற தலைவரையோ நகர்மன்ற சொல்வதையோ பலனை நீங்க எடுத்தாலும் சரி, இல்ல நகர்மன்ற உறுப்பினர்கள் அந்த பலனை எடுத்தாலும் சரி, ஆனால் இந்த மக்கள் இந்த 1.5 ஆண்டு காலம் எந்த சிரமமும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா கட்சி மாற்றங்கள் தப்பா இருக்கு. எல்லா கட்சிகளும் வந்து மேடையில் நீங்க பேசிக்கோங்க, எங்கேயும் பேசிக்கோங்க. கட்சி மாற்றங்கள் தப்பா இருக்கு. சிறந்த ஒரு நகராட்சி சங்கரபுரம் நகராட்சி. நான் நகர்மன்ற தலைவராக இருக்க போகும்போது மூன்று கேட்டகரியில வந்துச்சு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் சகல நகராட்சி இருந்துச்சு. நான் பெருமைக்கு சொல்லல. அந்த லெவல்ல இருக்க போகும்போது கடைசியில் என்னாச்சு, நம்ம வரி வசூல் பண்ணாத ஒரே சூழல்ல அந்த ஒரே ஒரு விஷயங்களை வச்சு நம்ம 4வது இடத்துக்கு போயிட்டோம். 1, 2, 3 பெரிய உலகம் 3வது இடத்துக்கு வந்துச்சு. அன்னைக்கு நான் அவார்டை வாங்க முடியல நகர்மன்ற தலைவரா. அந்த அவார்டை வாங்குறது மட்டும் நமக்கு பெருசு இல்லை. இந்த மக்களுடைய குறையை தீர்க்கிறது பெரிய விஷயம். நகர்மன்ற தலைவர் அந்த சீட்டை அலங்கரிச்சு சீட்ல மட்டும் உட்கார்ந்தா போதாது. இனி வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்ப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இளம் வயதில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இதுல தங்கவேலு பிகாம் பழனிசாமி இருந்தாரு, அதுக்கப்புறம் தங்கவேலு இருந்தாப்ல, அதுக்கப்புறம் முத்துச்செல்வி இருந்தாங்க, அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் இருந்தேன், அதுக்கப்புறம் உமாமேஸ்வரி இருந்தாங்க, அதுக்கப்புறம் இருந்தீங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒரு சிறப்பு நடந்திருக்கும். இந்த நகராட்சிக்கு ஒரு சிறப்பு நடக்கும். அந்த சிறப்பு மிக சிறப்பாக நீங்க நடத்துவீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க நகராட்சியை சிறப்பாக கொண்டு செல்வீர்கள் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் முதலிலே தெரிவிக்கிறோம். ஒரு தமிழனாய் பிறந்து இந்திய துணைக்கண்டத்தை ஆளக்கூடிய துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க சி.வி. ராதாகிருஷ்ணன் தமிழ். அந்த அடிப்படையில் அவருக்கு இந்த மன்றத்தின் சார்பாக நான் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகளில் செயல்பட்டு வருகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு காலை உணவு வழங்கும் உத்தரவிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்நகர்மன்றம் சார்பாக நன்றியினை தெரிவித்து மற்றும் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் உள்ளது. தங்கமணி நகராட்சியானது அரசாணை நிலை 85 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 4/22/1998 படி முதல் நகராட்சியாக செயல்பட்டு வருகிறது. துணைத் தலைவரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம், நாடாளுமன்ற துணைத் தலைவரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம். தீர்மானம் இருக்கான்னு கேட்டேன். மற்றதெல்லாம் இப்ப நீங்க கொண்டு வந்துட்டீங்க, ரைட்டு போ, நல்ல நோக்கம் தான். அரசாங்கத்துக்கு ஒரு இணைப்பு சாலை போடணுங்கிறது நல்ல நோக்கம், அது மாற்றமே இல்லை. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள், சுமார் ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும், நான் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அது தீர்மானம் நகர்மன்ற துணைத் தலைவரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினுடைய நகரை கூட நான் தந்துட்டேன். உங்களுக்கு இருக்கா யாருக்காவது அறிய இருக்க? அப்போ ஒரு தீர்மானம் ஏற்கனவே ஆல்ரெடி தீர்மானம் நிறைவேறிட்டு அந்த தீர்மானத்தினுடைய அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டு வரணும்னு இப்ப அவங்க வந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர்மன்ற தலைவர் நான் அவனை கேட்கல, அதிகாரிக்கு தான் கேட்க. இங்க இருந்து சேர்மனுக்கு அனுப்புவீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் முதல்ல கூட்டத்துக்கு வரும்போது நீங்க என்ன செய்யணும், கமிஷனர் என்ன செய்யணும், நீங்க இதை வந்து படிக்கணும். இதற்கு முன்பாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க வந்து சாதாரணமா ஒரு விஷயம் எடுத்துட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்றேன். சாதாரணமா ஒரு விஷயங்களை எடுத்துட்டு போயிட்டு ஒரு டைரியில் எழுதுற மாதிரி போயிடக்கூடாது. இது ஒரு தீர்மானம் ஏற்கனவே ஒரு சப்ஜெக்டை பாஸ் பண்ணி இதுவும் இப்பவும் அலுவலக குறிப்பில் என்ன வச்சிருக்கிய கரையினை
பலப்படுத்தி பேருந்து நிலத்தை இணைக்கும் புறவழிச்சாலை. இந்த மன்றம் அனுமதிக்கலாம்னு கீழே கூட வைக்கலாம். மன்றம் அனுமதி வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே ஒரு மன்றம் அனுமதி வழங்குச்சுல, அது என்னாச்சு அந்த தீர்மானம்? நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். இந்த சீட்ல நீங்க உட்கார்ந்துருக்கா, நான் இந்த சீட்ல நான் உட்கார்ந்துருக்கா, என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? சார் சார் பதில் வேணும், நான் உங்களோட பதில் எதிர்பார்க்கிறேன். பதில் சொல்லுங்க சார். நீங்க இது பதில் சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேட்கேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை இது பண்ணுங்க, அவர் கேட்டுட்டு இருக்காங்களா? பதில் சொல்லுங்க. என்ன என்னன்னே தெரியல. பார்த்து நாங்க சொல்லிக்கலாம். ஏற்கனவே இந்த தீர்மானம் இப்படிப்பட்ட தீர்மானம் இருக்குதா, அது என்ன நிலைமையில இருக்குன்னு இனி நாங்க எங்க நாளைக்கு இல்லை. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு. அலுவலகத்துக்கு சேர முடிக்கிறது ஏன்டா வந்து பேசுனீங்கன்னா மற்ற விஷயங்களை மாட்டிக்கிறீங்க. அலுவலகத்துக்கு எழுதி இது வந்து சேர்மனாக கொண்டு வரப்பட்டதுன்னு இல்ல, இது வச்சுட்டீங்க. அலுவலக குறிப்பு எதை பார்க்காம வச்சுட்டீங்க? உங்க ஃபைல பார்க்காம இருக்கீங்களா? பழைய ரெக்கார்டை பார்க்காம இருக்கீங்களா? அலுவலக குறிப்பு வச்சது நீங்க தானே சார்? இதுக்கு பதில் சொல்லுங்க. அலுவலக குறிப்பு வச்சு யார் சார்? என்ன இப்படி இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. நீங்க அங்க நம்ம செக் பண்ண மாதிரி கூடாது. நீங்க பதில் சொல்லுங்க. அது சொல்லுங்க. முன்னாடி உட்கார்ந்து அங்க பண்ணி இதே தப்பு செக் பண்ணி செக் பண்ணல. நான் எங்கே பண்ணி போறாரு? எங்கே பண்ணி போறாரு? உண்மையா கூடாது. நீ பேசுங்க. நான் கேட்கிறது தப்பான கேள்வி நான் கேட்கல. நான் கேட்ட கேள்வி அலுவலக குறிப்பு வச்சிருச்சு. ஒரு சப்ஜெக்ட கொண்டு வரீங்க, நல்லது, நல்ல விஷயம். நான் இந்த சப்ஜெக்ட் வந்து நான் கெடுதல்னு சொல்லல. இந்த ஊர் மக்கள் நெரிசல் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு கரையில ரோட போட்டு, ஒரு கரையில ஒரு சென்டர் பண்ணி ரோட போட்டு ஒரு டிராபிக் குறைகிற நல்ல விஷயம் தான் நான் சொல்றேன். ஆனா கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் நீங்க அலுவலக குறிப்பு வச்சிருக்க வேண்டாம். நான் இப்போ இவங்க கொண்டு வந்த சப்ஜெக்ட் இந்த அலுவலகம் நாங்க ஒரு ரொம்ப இருக்கு விட மாட்டேன் இன்னைக்கு இருக்கு. இப்போ அதுக்கு நீங்க இனிமேல் தான் பாக்கணுமா ஃபைல? இனிமேல் தான் நீங்க ஃபைல பாக்கணுமா? இப்போ அவங்க கொடுத்தாங்களா இந்த அஜெண்டா எப்போ வந்துச்சு, எந்த நேரத்துல எந்த டேட்ல வந்துச்சுன்னு இனிமேல் தான் பாக்கணுமா? அப்புறம் உங்களுக்கு டியூட்டி என்ன? ஒரு கூட்டம் நடக்க போகுதுன்னு எத்தனை நாளைக்கு முன்னாடி, 7 நாளைக்கு முன்னாடி ஒரு அஜெண்டா ரெடி ஆகுது. 7 நாளைக்கு முன்னாடி ஒரு அஜெண்டா ரெடி ஆகி சேர்மன் கையெழுத்திட்டு அதுக்கு முன்னாடி கவுன்சிலருக்கு வருது. ஆனா அதுக்கு முன்பாக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நீங்க இதை ப்ரிப்பேர் பண்றது யார் பண்ணணும்? சேர்மன் பண்ணல. சேர்மன் நாலேஜுக்கு கையெழுத்து வாங்கறதுக்கு அனுப்புறீங்க. அவங்க கரெக்ஷன் பண்ணி இது ரைட்டு இது தப்புன்னா அவங்க அனுப்புவாங்க. நீங்க அனுப்புறது யாரு? ஆபீஸ் தானே சார்? பார்த்து சொல்லுங்க, ஆபீஸ் தானே, அலுவலகம் தானே? நீங்க தானே? நான் இப்படியே கேட்டுட்டு கத்திட்டு நான் போயிடுவேன். நான் ஒரு ரெவி நடத்துறேன். எல்லா கவுன்சிலருக்கும் தெரியுமா தெரியாது? நான் வந்து பொறுப்பு சேர்மனா இதே சீட்ல உட்கார்ந்து இவங்க சேர்மனா முன்னாடி ஒரு ரெவி நடத்துறேன். எப்படி ஆபீஸ் நடக்கணும், ஒரு பில் கலெக்டர் எப்படி நடக்கணும், ஒரு பில்டிங் இன்ஸ்பெக்டர் எப்படி நடக்கணும், ஒரு கமிஷனர் எப்படி நடக்கணும்னு உங்களை வச்சு எல்லா அதிகாரியும் வச்சு ஒரு ரெவி நடத்துறேன். நீங்க தான் அதுல என்ன சொன்னீங்க? எல்லா விஷயங்களும் சேர்மன் சொல்றது கரெக்டான விஷயம். இனி வந்து ஒரு 10 நாள் 15 நாள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் சொன்னீங்களா? சொன்னீங்களா? இந்த தீர்மானம் நாங்க பார்த்து அதுல என்ன நான் அன்னைக்கு பாருங்க, இல்ல நீங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போய் வேற ஊர்ல இருந்து ஊதக்கண்ணாடி வச்சு இந்த எனக்கு லெட்டர் எழுதுங்க. எப்படி அங்குள்ள கண்ணன் என்ற ராஜு துணை தலைவர் அவர்களுக்கு நான் வந்து செங்கோயில் இங்க போயிட்டேன், அங்க இருந்து இந்த லெட்டரை பார்த்தேன், இது தவறுதான் அப்படின்னு எழுதுங்க. நான் அதை வந்து படிச்சு பார்த்துட்டு ஆஹா அணிஞ்சிருக்காரு நினைக்கிறேன். நான் கேட்கிற வரைக்கும் பதில் என்ன பார்க்க போறோம்னா என்ன அர்த்தம்? எல்லா நகராட்சி மாதிரி இதை நினைச்சுக்காதீங்க. எல்லா நகராட்சி மாதிரி இதை நினைச்சுக்காதீங்க. சீர்னா சீர்வோம். ஊர் மக்களுக்கு நன்மைனா அமைதியா இருப்போம். ஊர் மக்களுக்கு எது நன்மைங்கிறதுல அமைதியா இருப்போம். பாலிடிக்ஸ் பண்ண மட்டும் பண்ணாதீங்க. பாலிடிக்ஸ் வேணாம். அந்த நகர் மக்கள் நல்லா இருக்கிறதுக்காகத்தான் இத்தனை வருஷம் 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் பாடுபட்டு இருக்கேன்.
நீங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. இப்ப கொண்டு வரும்போது சரி அதை விட்டுருங்க. எங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சு, இங்க நம்ம பில்டிங்க்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க பதில் சொல்றீங்க, நான் விட மாட்டேன். இங்க இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு இந்த கடையை கட்டின உடனே அங்க இருந்து நம்ம காலி பண்ணும் போது, அப்ப நீங்க சேர்மன் கமிஷனா இல்ல, அங்க இருந்து காலி பண்ணும் போது அது காந்திஜி 100ஆண்டு அங்காடி ஒரு விஷயங்கள்ல ஒரு 19 கவுன்சிலர் சேர்ந்து அந்த காய்கறி மார்க்கெட்டு அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே கட்டுவோம். அந்த பஸ் ஸ்டாண்ட் எங்க வரணும், இங்க வந்தா ஊர் விரிவடையும், டிராபிக்கும் குறையும். இந்த நோக்கத்துலதான் நம்ம ஒரு 19 பேர் சேர்ந்து கை தூக்கணுமா இல்லையா? 21 பேர். எந்த நான் கூட சில பேர் நான் சத்தியம் பண்ணுவேன், சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா இப்ப சத்தியமா சொல்ல தூக்கணுமா இல்லையா? அப்ப அந்த தீர்மானம் என்னாச்சு? மாற்றி எழுதப்பட்டதா இல்லையா? மாற்றி எழுதப்பட்டதுல யாராவது முன்ன ஆமாங்க இல்லை இல்லைன்னுங்க, நான் வாட்டி பேசிட்டு எப்படி கத்திட்டே பேசிட்டு போவா. அந்த பஸ் ஸ்டாண்ட் இங்க வரணும், அதை மாற்றி எப்படி எழுதிட்டோம்? அது சரி, அந்த பஸ் ஸ்டாண்டு உங்க இதுல வந்து உங்க அந்த மினிட்டை நான் அன்னைக்கே கேட்டுக்கணும். மினிட் எங்க அப்படின்னு கேட்டுக்கணும். அன்னைக்கே நீங்க வச்சுனா 70 மினிட் அப்படின்னு கேட்டுக்கணும். அந்த சேர்மன் ஏதோ உங்களுக்கு விஷயங்களை எழுதிவாங்கன்னு நினைச்சேன், ஆனா மாற்றி எழுதிட்டாங்க. இந்த தவறு இனி நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. அந்த மாத்திட்டாங்களா? இங்க மாத்துறதுக்கு அப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆகுது. இங்க சர்வே கமிஷனர் வந்து எல்லாம் தெரிஞ்ச முற்றிலும் எல்லாம் தெரிந்தவர் தான். நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் சரிங்களா? மழை வெயில் நிக்கிறது இடம் இருக்கான்னு கேட்க நீங்களும் நான் போய் பார்த்தோமா சார்? பார்த்தோம். அது என்ன சொன்னீங்க? நீங்களே என்ன சொன்னீங்க? ஏற்கனவே கட்டி முடிச்சாச்சு. ஏற்கனவே கட்டி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அவர் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. கெட்டினத அவ்வளவுதான். மக்கள் வந்து மழையில நினையட்டும், வெயில நினையட்டும் அப்படின்னு சொல்ல வாங்க முடியாது. பண்ண முடியாதா சார்? இல்ல நீங்க சும்மா இருக்க. அவர் வாயிலிருந்தே வரட்டும். முடியாது. பண்ணணும்னா நிதி பெற்றுதான் நம்ம சார் அது வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. பஸ் ஸ்டாண்ட் முக்கியமான உணவு ஏசி வெயில் மழை நிச்சயம் பஸ் வருது. பஸ் வர மாட்டாங்க. நீங்க எல்லா ஊர்லயும் பார்த்துருக்கீங்க. யாராவது ஒரு நாள் தரணும். ஆனா இந்த வரைக்கும் இதை பொறுத்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க என்ன செஞ்சோம் நல்ல சார், நான் அரசாங்கத்துக்கு சேர்மனை வச்சோ யாரை வச்சோ நான் ஒரு பென்ஷன் வாங்கி அதை வந்து பண்ணணும். அதுதான் பதில். நீங்க என்னமோ வானொலியோட அதிகாரம் இருக்கிற மாதிரி செய்ய முடியாது. அதை பாத்தீங்கன்னா அது செய்ய முடியாது. ஏற்கனவே போட்ட எஸ்டிமேட்டுக்கு நம்ம கட்டி முடிச்சிருக்கு. இனி நான் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கேன். என்ன இருக்கு? ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். எவ்வளவு என்ன முறைகேடு வந்ததுன்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அந்த பெட்டிஷனுக்கு இன்ன வரைக்கும் அந்த நம்பரை நான் எடுத்தாரேன். காப்பி கையில் வச்சிருக்கேன். மேற்கொண்டு என்ன செய்யணும்னாலும் அவங்க தீர்மானம் போட்டு அரசுக்கு அனுப்பி அங்கிருந்து மானியம் பெற்றுதான் நீங்க அழகா சொல்றீங்க. ரொம்ப சேம்பர்ல உட்காந்து ரொம்ப விஷயங்கள் அழகா சொல்றீங்க. சரி, அது இருக்கட்டும். நான் கேட்டு அதுதான் கப்பட்ட காசுல நான் பக்கத்துல வாங்கிட்டோமா வாங்கி முடியாது. எதுக்காக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அந்த ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையை வந்து ஒரு தனிநபர் வந்து கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்தாரு, இங்க பெட்டிஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ரெமெடி சொல்றாரு. கலெக்டர் என்ன சொல்றதா இருக்குன்னா, தண்ணி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ரீஸ் இருக்கா வாங்க தண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்ணி போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இங்க இருந்து திருவேங்கூர் ரோடு, இங்க இருந்து கழுங்குள ரோடு, இங்க இருந்து திருவள்ளுவர் சாலை, இங்க இருந்து ராஜபாளையம் ரோடு, இவ்வளவு ரோடு இருக்கு. இவ்வளவு ரோட்லையும் வார்டுகளுக்கு மேலதான எல்லாருடைய பணி தெருக்கள் உட்பட. நான் கேட்கறது இல்லைன்னா நான் பொய்ன்னு சொல்லியிருக்காரு. தெருக்கள் உட்பட, மெயின் ரோடு உட்பட எல்லா வார்களுடைய பிணையுடைய மேற்பகுதி மூடப்பட்டிருக்கா இல்லையா? உங்க பெட்டிஷன் நீங்க உள்ள வாங்க. நீ வாங்க நீங்க ஒரு அடியா வாங்க. நீங்க மேல வாங்கணும்.
நோட்டீஸ் எப்போ அனுப்புறீங்க? போன வாரம். யாருக்கு என்ன கொடுத்தீங்க? எதுக்கு கவர் பண்ணீங்க? தபால் நேற்று வந்த உடனே நீங்க நேராக போய் சர்வ் பண்ணீங்க. எந்த அடிப்படையில் சர்வ் பண்ணீங்க? இந்த ஊர்ல முருகனை தான் ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டா நான் போறேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இதே வந்து கொடுத்த மனுக்கு தான் நீங்க போய் நேரா போய் பார்த்துட்டு நீங்க ஓவர் சைடு உங்களை கொடுக்கணுமா கூட்டு போய் என்ன செஞ்சோம்னா இந்த வாரகாலம் வந்து அங்க இருந்து வந்து அது எப்படி இருக்கு கீழே இருக்கு, இதுக்கு வராது, தண்ணி வராது. ஒரு அனுபவத்துக்கு ஒரு பெட்டிஷன் ஒருத்தர் போட்டு இருக்கான். அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும்னா தண்ணி போடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ட்ரைனேஜுக்கு ஒரு எஸ்டிமேட்டை போட சொல்லி நம்ம சொன்னோம். அவ்வளவுதானே? இவ்வளவு சொல்லிட்டு இப்போ ஒரு பெட்டிஷன் போட்ட உடனே இந்த நடவடிக்கை வரலாம். இப்போ நான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் நம்பர் மேடம் நீங்க கலெக்டர் கொடுத்ததே அங்க கொடுத்ததெல்லாம் என்கோஜ்மெண்ட சங்கரம்பூர் நகரம் கொடுக்க டிராபிக் கூடக்கு எடுக்கணும். ஒரு தனி நபர் வந்து ஒரு கலெக்டர் பெட்டிஷன் போட்ட உடனே இவ்வளவு கொந்தளிப்பு உங்களுக்கு வருத ஒரு வைஸ் சேர்மன் கொடுத்தா 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வரலன்னா யார் பொறுப்புங்க? உங்களுக்கு வரலன்னா யார் பொறுப்பு? ஏன் பொறுப்பா? உங்களுக்கு தபால் வரலன்னு நீங்க உங்களுக்கு தட்டி கிடைக்கீங்க. அப்ப யார் பொறுப்பு? இது யார் பொறுப்பு? எடுத்தீங்கன்னா ஒன்னா எடுங்க. இதை மட்டும் எடுக்கீங்கன்னா அப்ப மாட்டேன். எங்கெல்லாம் எங்க வச்சுருக்கு நான் இன்னைக்கு ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கேன். அதே போன்ற துணைத் தலைவர் இன்னைக்கு அது பழைய லெட்டர் நீங்க மறந்துங்க. இன்னைக்கு நான் ஒரு டைப் பண்ணி நான் இப்போ வந்து கொடுத்துருவேன். இந்தந்த கடைகள்லாம் இருக்கு, இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் எடுக்கணும். என்கொயரி நடந்துச்சு சார். ஹைவேஸ்ல என்ன அடிப்படையில் நடந்துச்சு? கலெக்டர் தான் எடுத்து சொன்னாருன்னு சொல்லிட்டீங்க. கலெக்டர் என்ன செஞ்சுட்டாரு தெரியுமா? யாருக்கு தெரியுதோ தெரியலையோ அவருக்கு வானதி அதிகாரமா கலெக்டர் யாரும் கொடுக்கல. இந்த மண்டலத்துக்கு இருக்கிற அதிகாரத்தோட அது கம்மி தான். இந்த கமர்ஷியல் டாக்ஸ் யார் இடம்? கமிஷனர் இடமா? நீங்க இருக்க கமிஷனர் இடமாது நீங்க இருக்க போன கமிஷனர் இடமாது இல்ல டிபி இடமா இல்ல எங்க இடமா? நகராட்சி இடம் யார் பேர் இருக்கு? ஆணையாளர் இருக்கும், கவர்னர் பேர் யாருக்கு? யார் எதா சொல்லுங்க சார், தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா கொடுங்க. ஆணையாளர் பேர்ல இருக்கிறதுல நீங்க கமர்ஷியல் டாக்ஸ் நம்ம இடத்த ஒரு கலெக்டர் எப்படி சார் பட்டாவை திருத்தி கொடுக்கணும்? அதுக்கே பொறுக்கல. இப்படி அநியாயம் பண்றது அதுக்கே பொறுக்கல. எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டேன். அதுக்குதான் ஒரு தீர்மானத்தை என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ நானே வந்து சொன்னேன், நம்ம இடம் வந்து என்ன மார்க்கெட்டுக்காரர்களை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு கமிஷனரு போய் சொல்லக்கூடாது. நான் அங்க வாரேன், ரூம் எல்லாம் என்ன செய்யிருக்கு, சாத்தி இருக்கு, இருட்டா இருக்கு, ஒரு ஓயை மட்டும் சொன்னாங்க. இது உண்மை, இது சத்தியம். கூப்பிட்டா 5 நிமிஷத்துல வரணும். கடைசியில் படைப்பட்டாலும் கூட வந்தார். ஒரு லேடி டிஎஸ்பி, ஒரு எல்லண்டோ டிஎஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர், 10 போலீஸ் பயன்படுத்தி வச்சுக்கிறார். அந்த டிஎஸ்பி முன்னாடி தான் உங்களை கேட்டேன், நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன சொன்னீங்க? அப்ப கூட டைரி எழுதி நான் சம்பளம் வந்து இப்பதான் எனக்கு சம்பளம் வாங்கணும். ஒரு கவுன்சிலரு இப்பதான் சம்பளம் வாங்கணும். முன்னாடிலாம் எங்களுக்கு படிதான் 300 ரூபா படிதான். இப்பதான் எனக்கு 10,000 ரூபா, அங்க 15,000 ரூபா, இவங்களுக்கு 5,000 ரூபாய். இப்பதான் சம்பளம். நாங்க சம்பளத்துக்காக வரல, இங்க சம்பளத்துக்காக வரல. நீங்க இவ்வளவு சொல்ல டிஎஸ்பி கேட்காரு சார், அவர் இத்தனை கேள்வி கேட்காரு. 1 வருஷம் வாடகை வாங்கினீங்களா கேட்கறா? தான் போகும். நல்ல சேர்மன் கிடைச்சாங்கன்னா நல்ல கமிஷன் கிடைக்கணும். கூட்டம் போட்டு வர சொல்லுங்க சார். நான் கேட்கறது ரைட்டா தான். எத்தனையோ இருக்கு. நான் 1 மணி நேரம் விட மாட்டேன். மக்களை சாப்பாடு பண்ணாலும் இங்கதான் இருக்கணும். உங்க பக்கத்திலேயே நான் உட்காந்து ஒவ்வொன்றா படிச்சு உங்களுக்கு நான் சொல்லுவேன். சம்பளம் இருக்குன்னு நினைக்காங்க. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா மௌனமா இருந்தா எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம்.
மௌனியா இருக்கிறது வேற, பிரச்சனையை தவிர்க்கிறது வேற. இது இந்த மௌனம் என்ன ஆகும்னா பெரிய பிரச்சனையை கிரியேட் ஆகும். பெரிய பிரச்சனையை கிரியேட் ஆகிறோம். பார்த்துக்கோங்க, நான் சேம்பர் உங்களை கண்டுக்கு தெரியுதா தெரியுதா? எந்த கல்வி நீ பதில் சொன்ன? எந்த கல்வி நீ பதில் சொன்ன? சபாநாயகரே நீங்களே சொல்லிருக்கீங்க, அவங்க அதிகாரி சபாநாயகர் ஒரு மாசம் அப்படிதான் பேசுவாங்க. பார்த்துலையா? நான் கேட்கல கம்ப்யூட்டர் அப்படி கேட்கறேன். நான் கம்ப்யூட்டர் கேட்கறேன். அவர் பார்த்து சொல்லுங்க. சவமா அது சவமாங்க. கிண்டமா கிண்டமா விடமாட்ட கண்டிப்பா இதே கமிஷனர் ஒரு கமிஷனர் போ அப்படின்னு அதெல்லாம் தப்பா இருக்கு. ராத்திரி 12:30 போல ரோடு போட வராங்க, கேட்க மாட்டேங்க. கமிஷனுக்கு தகவல் சொல்லல. நீங்க நாகரிகமா பேசுங்க. என்ன மரியாதை அதிகாரியா வந்து வேலை பார்க்கணும். நீங்க வந்து அது மட்டும் தெரிஞ்சுடா. 12:30 ராத்திரி எவன்டா போடுவான்? ரொம்ப கண்டிச்சு அனைத்து 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 அண்ணாந்தோட முன்னேற்ற பதில் சொல்ல வார்டு மக்கள் கூட வைதா வேலை வைக்கலாம் லட்சணமா எதையுமே கவுன்சிலர் சொல்ல மாட்டீங்க. ஓர் போட்டாலும் சொல்ல மாட்டீங்க, கவுன்சிலர் சொல்ல மாட்டீங்க, அதிகாரி சொல்ல மாட்டீங்க. என்னதும் சொல்லல. நாங்க எதுக்கு மக்கள் வேலை நாங்க எப்படி பார்க்க? நீங்களே பண்ணிட்டு போங்க.
தங்கம் போயிட்டு அந்த அதிகாரி வந்திருக்கான். சேர்மன் உங்க பேர் கெட்ட சீக்கிரம் மாத்தி போயிருங்க. இல்ல மக்களை திரட்டி போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் வந்து பாத்துக்கோ. பஸ் ஸ்டாண்ட் இருக்கீங்க பஸ் ஸ்டாண்ட் எடுத்து வார்டு மாதிரி தெரியல சார். ஓடி எப்படி சார் போட்டுக்கா நேக்கிட்டு போட்டு வந்துட்டா நிலக்கிட்டு வல்லமா கணக்கு அடிக்காதான் சொல்லுதா சப்போர்ட் பண்ணி பார்த்துடுவான். கீழே வாங்க அண்ணாச்சி பேட்டி தரம்காரு.